முதலாவதாக பறந்து போகும்படி பெருங்கழுகின் சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அந்த அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12-17 வசனம் வாசிக்கும் வரைக்கும் சில எதிர்காலத்தின் குறிதான ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்கள் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை ஆராதிக்கும்படி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட கேருப் என்ற ஒரு தேவ தூதர்களுடைய கூட்டம் பெருமையினாலே கீழே தாழ தள்ளப்பட்டு போனார்கள். ஒரு கூட்டம் வானத்திலும் ஒரு கூட்டம் பூமியின் மேலும் இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் பாதாளத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே விழப்பட்ட அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் ஆதியிலே தன்னுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவன் பாவம் செய்ய தூண்டினான் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் இந்த பாவம் உலகத்தில் வந்தது. அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் இன்றைக்கும் யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவன் தொடர்ந்து சோதனை செய்வதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காரியத்திலே தேவனையும் மனிதனையும் பிரிப்பதே இந்த சத்துருவின் கிரியாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான அந்த சத்துருவின் கிரியைகளை, இந்த சர்ப்பத்தின் கிரியைகளை நம்மால் அழித்து வெளியே அனுப்புவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல 2 கிரியைகளை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருங்கழுகின் சிறகுகள் பறந்து போகும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. 2 காரியங்கள், 2 பெருங்கழுகின் சிறகுகள் என்று நாம் பார்க்கும்போது அங்கே ஆவிக்குரிய பிரகாரமாக ஜெபமும் ஸ்தோத்திரமும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார் அல்லவா, எல்லாவித ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது போல நம் வாழ்க்கையிலே நம் உயர விடாதபடிக்கு, உயர்ந்த ஸ்தானங்களில் நாம் ஏறி இருக்க பண்ண விடாதபடிக்கு வருகிறதான அந்த சர்ப்பத்தின் சத்துருவின் கிரியைகளை, தடைகளை உடைத்தெறிவதற்கு எந்நேரமும் நாம் போராடி ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட விழித்திருந்து அவைகளை எதிர்த்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார்.